இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். சென்சாக்ஸ் 239 புள்ளிகள் அதிகரிச்சு 77,578 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 64 புள்ளிகள் அதிகரிச்சு 23,518 முடிஞ்சிருக்கு. ஒரு வாரமா இறங்கிட்டு இருந்த சந்தை இன்னைக்கு ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? மாலை வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். தொடர்ந்து சரிஞ்சிட்டே வந்துச்சு. இன்னைக்கு ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. எதனால சார் இந்த இன்க்ரீஸ்? ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு தொடர்ந்து 2-3 நாட்கள் இறங்கும் பொழுது ஒரு புல் பேக் இருக்கும். பட் இன்னைக்கு ஏறினதை நம்ம ஏற்றமாக எடுத்துக்கலாமா அப்படின்னா ஒரு மிக்சட் பேக் தான். உதாரணமா சென்செக்ஸ் இன்னைக்கு 239 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. அது மெயினா அதிகரிச்சதுக்கு HDFC வங்கியினுடைய பங்கு, ஒரு தனிப்பட்ட பங்கு மட்டுமே 240 புள்ளிகளுக்கு மேல் அதிகரிப்பதற்கு காரணமா அமைஞ்சிருக்கு. நீங்க இந்த HDFC பேங்கோட ஷேரோட ரைஸ் அந்த 247 புள்ளிகளை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா பெரிய ரேலின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த அடிப்படையில. பட் பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோல அட்வான்ஸ் பெட்டரா இருக்கு. NSE-லயும் BSE-லயும் விலை அதிகரித்த பங்குகளுடைய எண்ணிக்கை விலை குறைந்த பங்குகளோட அதிகமா இருக்கு. என்னன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் குறியீடுகள் 1%க்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. மிக அதிக எண்ணிக்கையில ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பங்குகள் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணிசமான ஒரு புல் பேக்னு நான் பாக்குறேன். சரி, இப்ப என்ன மாதிரி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த அதிகரிச்சிச்சு அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப உதாரணமா செக்டார்ஸ் எடுத்துக்கங்க. இன்னைக்கு ஒரு 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 3 செக்டார் மட்டும் தான் இன்னைக்கு இறக்கத்துல. மெட்டல், PSU, பேங்க்ஸ், ஆயில் அண்ட் கேஸ். இதை தவிர எல்லா செக்டாருமே ஏற்றத்துல இருக்கு. ஆட்டோ செக்டார் 1% ஏறி இருக்கு. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, ஓவராலா நம்ம சென்ற வாரம் நம்ம பேசணும், நிப்டியை பொறுத்த வரைக்கும் 200 டே மூவிங் ஆவரேஜஸ் ஒன்னு இருக்கு. எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு ஒண்ணு பார்ப்போம் டெக்னிக்கல்ஸ்ல. அதன் அடிப்படையில அந்த 23,550 அப்படிங்கிற லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல்னு சொல்லலாம். அல்லது அந்த 200 EMA அதை பிரேக் பண்ற லெவலுக்கு வந்தது. ஆனால் அதற்கு பிறகு அதை ஒட்டி அதுக்கு மேல பெரிய அளவுல இறங்காமல் அதை ஒட்டியே வணிகம் நடக்குது, அல்லது அதை தாண்டி இப்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கும் பொழுது தற்காலிகமாக ஒரு பேர் ரேலிங்கிறது அதாவது பேர் ட்ரெண்ட் நோக்கி போகல, புல் ட்ரெண்டினுடைய கரெக்ஷன் ஓவரா இருக்கு. சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். இப்ப இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்ற மாதம் கூட நான் சொன்னேன், அதாவது ஒவ்வொரு முறை இறங்கும் பொழுதும் வாங்குவதும், ஏறும் பொழுது விற்காமல் இருக்கிறதுங்கிறது புல் மார்க்கெட். புல் மார்க்கெட்ல ஏறும் பொழுது விற்க கூடாது, இறங்குறப்ப வாங்கிட்டே இருக்கணும். இப்போ புல் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம நல்ல தரமான பங்குகளா இருந்தா கவலைப்பட வேண்டியது இல்ல. பட் இந்த ரேலியில பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கினாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க வாங்கினாங்க, அல்லது ஆபீஸ்ல ஒரு கலீக் வாங்கினார், அவர் சொன்னார்னு வாங்கணும் அப்படின்னு வாங்கியிருப்போம், ஃபண்டமெண்டலா ரிசர்ச் பண்ணாம. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த ரேலியில ஏறுனுச்சுன்னா கொடுத்துட்டு வந்துடுறது பெட்டர். இந்த மாதிரி ஒரு நாட்கள் புல் பேக் ரேலி நிச்சயம் இல்லாமல் இருக்காது, தொடர்ச்சியாக இறங்காது சந்தை. கொடுத்துறது நல்லது. கொடுத்துட்டு அந்த ஃபண்ட்ஸை குவாலிட்டி ஸ்டாக்ஸ், ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸ் அடி வாங்கிட்டு இருக்கு, இப்பவும் அடி வாங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸ்ல நல்ல குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ, அல்லது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுல ஆட் பண்றதுக்கோ இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம் இந்த இறக்கத்தை. கொஞ்சம் லாங் டேர்மா இருக்கிற ஃபண்ட்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கலாம், அந்த எண்ணங்கள்ல இருக்கிறது மட்டும். ஆமா ஆமா. சரி, இன்னொரு பக்கம் தொடர்ந்து சரிவுல கோல்டும் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் அதுலயும் தெரியுது சார். கோல்டுமே இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டா தான் பிரதிபலிக்கிறதா பாக்குறேன். என்னன்னா அது பேர் மார்க்கெட்டுக்கு இன்னும் கோல்டும் சில்வரும் போகல. ஏன்னா வெள்ளி $31 திரும்ப இன்னைக்கு $31 மேல வந்திருக்கு. $30 கீழே குறையாத வரைக்கும் அந்த புல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். கோல்டுமே அதே $2,550-$600 குறையாத வரைக்கும் புல் ட்ரெண்ட்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி இன்னைக்கு கோல்டு ஏறி இருக்கு. MCX-ல கூட பாத்தீங்கன்னா 75,000 தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட 76,000 தொட்டு கொண்டிருக்கிறது. 1% அதிகரிச்சிருக்கு. வெள்ளியினுடைய விலையுமே 91,000 தாண்டிடுச்சு. ஒரு 3/4% அதிகரிச்சு MCX-ல. ரெண்டுமே முன்பேற வணிகம். வெள்ளி 1 கிலோக்குள்ள விலை, தங்கம் 10 கிராமுக்குள்ள விலை. அது ரெண்டுமே 1% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் வந்ததுக்கு ஒரு புல் பேக் ரேலியா தான் நான் பாக்குறேன். ஒரு பெரிய புல் ரேலிங்கிறது ரிவைவ் ஆகல, ஸ்டாப் ஆயிட்டு இருக்கதான் பாக்குறேன். சைட்வேஸ் மூவ்மெண்ட் பார்த்ததெல்லாம் இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? இன்னும் ஒரு நாட்கள் ஏறினா கூட திரும்ப அந்த இறங்கிய ரிவர்சல் டு மீன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மீன் ரிவர்சல்னு சொல்றது. அது மாதிரியான அந்த ஒரு $2,550-$600 அல்லது இங்க பாத்தீங்கன்னா 72,000 74,000 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அந்த 10 கிராமுடைய விலை 24 கேரட் தங்கம் வரும். அதே மாதிரி வெள்ளியுமே இன்னொரு 1% ஏறினா கூட திரும்ப அந்த 1% 2% திரும்ப இறங்குறதுக்கான வாய்ப்புகளே அதிகம்.
சரி, இன்னொரு பக்கம் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அந்த டென்ஷன் அப்படிங்கிறது இப்போ எஸ்கலேட் ஆயிருக்கு. ட்ரம்ப் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சில முடிவுகள் எடுக்கிறாங்க, அதனால இந்த மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க சார். இது என்ன மாதிரியான தாக்கத்தை சந்தையில ஏற்படுத்தும் சார்? இல்ல, இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில நாட்களுக்கு முன்பு கொரியாவோட ரஷ்யா செய்து கொண்ட ஒப்பந்தம் தெரியும். எமர்ஜென்சி பேசிஸ்ல ஒரு தேவை ஏற்பட்டால் இருவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆபத்தான ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாம். எல்லாம் வேர்ல்டு எக்கானமிஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மெச்சூர்டா இருந்தா கூட, ஏன்னா யார் எந்த ஒரு பெரிய வார் ஆரம்பிச்சாலும் அதுல வரக்கூடிய பின் விளைவுகள் எவ்வளவு பாதிப்பு, எல்லாருக்கும் பாதிப்புங்கிறது தெரிஞ்சால் கூட தற்காலிகமாக ஒரு செட்பேக் இது ஏற்படுத்தும். அதனால வந்து இது வந்து நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சந்தை வீழ்வதற்கு ஒரு ட்ரிகர் பாயிண்டா கூட இதுல ஏதாவது ஒரு சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட்ஸ் அமையலாம். ட்ரம்ப் வேற ஜனவரியில இருந்து அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ உதாரணமா இன்னைக்கு வால்மார்ட் நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியாக இருக்கு. அமெரிக்கால பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டுள்ள ஒரு நிறுவனம், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், நம்ம டிமார்ட் மாதிரி. பட் அவங்களுக்குள்ள சிக்கல் பாத்தீங்கன்னா, ஜனவரியில ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த உடனே சில சட்ட மாற்றங்களை செய்யலாம். ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சைனா மாதிரி நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யும் பொழுது அப்ப அவங்க விற்கக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகரிக்கும், விற்பனை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விலை அதிகரிக்கும் பொழுது அப்ப அதுல வந்து இன்னொரு சட்டம் இருக்கு. என்னன்னா, நீங்க வெளிநாடு சென்று திரும்பி, அதாவது அமெரிக்கர்கள் வெளிநாடு சென்று அமெரிக்காவுக்கு திரும்பி வந்தால் வாங்கி வரக்கூடிய பொருட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு $700 நினைக்கிறேன், அது வரைக்கும் எந்த விதமான இறக்குமதி தீர்வையோ வரியோ கிடையாது அப்படின்னு இருக்கு. சோ அதே மாதிரி அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து நேரடியாக ஆர்டர் பண்றாங்கன்னு வச்சுங்க ஆன்லைன்ல, அது வந்து அவங்க அப்படி கொண்டு வந்ததா கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கும் டேக் கிடையாது அப்படின்னு இருக்கு, அந்த குறிப்பிட்ட அளவு வரை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வால்மார்ட்டோட சண்டை போடும் பொழுது, வால்மார்ட் வரியோடு வரக்கூடியது, இது வரி இல்லாமல் வரக்கூடியது. இப்ப அந்த ஜனவரிக்கு அப்புறம் இது எப்படி சரி செய்யப்படுமா, என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல இருந்து தினசரி அன்றாடம் தொழில்துறையை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய மாதங்களை நிகழலாம். சென்ற வாரம் பார்த்தோம், பணவீக்கம், உணவுப் பொருள் மீதான பணவீக்கம் வேற அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. சார், இப்போ சைனா மேல ட்ரம்ப் அதிகமான அந்த வரி விதிப்பு அங்க இருந்து இம்போர்ட் பண்றதுக்கு விதிச்சாருன்னா, இன்வெஸ்டர்ஸினுடைய நம்பிக்கை இந்தியா பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கா? சரி, நிச்சயமா அதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. பட் முழுமையாக திரும்பாது. ஏன்னா உலகம் முழுவதுமே சைனா +1 அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அவங்க உறுதியாக இருக்காங்க. ஏன்னா சைனாவினுடைய அவங்களுடைய காஸ்ட், ஸ்கேல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதனால அவங்களுடைய அந்த விலையை மேட்ச் பண்ற அளவுக்கு இன்னும் பலரால பல பொருட்கள் செய்ய முடியும், எல்லா பொருட்களும் செய்ய முடியல. அந்த ஒரு நிலையை நம்ம அடையும் வரை வந்து நமக்கு அது ஒரு முழுமையாக அங்கிருந்து வெளியேறி இந்தியாவை நோக்கி வருவார்கள் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பட் இந்தியாவுக்கு அது ஒரு சின்ன ஒரு ஆதாயம் தான் நான் நினைக்கிறேன். கணிசமான ஒரு ஆதாயம், சின்ன ஆதாயம் சொல்ல முடியாது, கணிசமான ஒரு ஆதாயம். இன்னொரு பக்கம் இந்த இன்சூரன்ஸ் செக்டார்ல இந்த அந்நிய நேரடி முதலீட்டை வந்து அதிகரிக்க போறதா வந்து ஒரு தகவல் வருது சார். அது என்ன மாதிரி தகவல் சார்? அதாவது ஏற்கனவே வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் செக்டார்ல 74% வரைக்கும் அனுமதிச்சிருக்காங்க. அது மாதிரி நிறுவனங்கள் இங்க இருக்கு. ஒரு பக்கம் வந்து இவங்க புதிதாக என்ன காப்பீடு தானே, புதிதாக என்ன ப்ராடக்ட் இவங்க கொண்டு வர போறாங்க. ஏற்கனவே இருக்க நிறுவனங்கள் வழங்காத எந்த ஒரு ப்ராடக்ட் இவங்க கொண்டு வர போறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏற்கனவே இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் ஏற்கனவே இருக்கு, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, ஜெனரல் இன்சூரன்ஸ் இருக்கு. சோ என்ன மாதிரியான இன்னோவேஷனை கொண்டு வர போறாங்க, எதுக்காக இவங்களை வந்து நம்ம உள்ள அலோவ் பண்ணி நம்முடைய நிறுவனங்களுக்கு கடும் போட்டியை உருவாக்குறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு நிச்சயமா வந்து எல்ஐசி அல்லது பொது காப்பீட்டு நிறுவனங்கள், ஆயுட் காப்பீட்டு நிறுவனங்கள் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த ஒரு பெரிய தொண்டுன்னு தான் சொல்லணும். அதை மறுக்க முடியாது. ஏன்னா அப்ப லாபத்திற்காக இயங்கக்கூடிய நிறுவனமாக அவங்க இல்ல. அந்த எல்ஐசி, அந்த ஆயுட் காப்பீட்டு முகவர்களும் அன்னைக்கு வந்து விற்க முடியாத ஒரு பொருளை, அதாவது மக்கள் வந்து நமக்கு ஒரு காப்பீடு தேவைன்னே அந்த உணர்வே இல்லாத ஒரு சூழல்ல அப்ப இப்ப இருக்கிறத விட பொருளாதார ரீதியாக ரொம்ப கீழ் இருந்தார்கள். அப்ப அவங்களுக்கு அதை வந்து கடமையான ஒரு முயற்சி எடுத்து வித்திருக்காங்க. அந்த பொருட்கள் அவங்களுக்கு கொண்டு சேர்த்திருக்காங்க, சேவை செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. ஆனால் ஒரு கட்டத்துல ஒரு தேக்க நிலையை அடைந்த பிறகு அவங்களால ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட வந்து கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கும் இந்தியா வந்து அண்டர் பெனட்ரேட்டட் இன்சூரன்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட 4% தான் பெனட்ரேஷன் சொல்றாங்க. எனக்கு அவ்வளவு விளம்பரம் வந்துட்டு இருக்கு சார். அப்பயுமா சார்? ஆமா, இன்னும் ஃபுல் பெனட்ரேஷன் பெரிய அளவுல முழுமையாக நமக்கு அடிப்படை தேவையான காப்பீடை வந்து பல பேர் எடுக்கிறது இல்ல, அல்லது தேவையான அளவும் எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்ப வந்ததுன்னா, அந்த தனியார் நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்த பிறகு ஒரு கடும் போட்டி அதிகரித்த பொழுது ஒரு போட்டி போட்டுக்கொண்டு அந்த பெனட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கதா சொல்றாங்க. இதுல என்ன ஒரு நம்ம பார்க்கணும்னா வந்து மேலும் புதிய நிறுவனங்கள் வருவதற்கு, ஏன்னா இதுல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் இந்த துறையில. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப லாங் கெஸ்டேஷன் பீரியட், அந்த திருப்பி உடனே எடுக்க முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல செலவுகள் தான் அதிகமா இருக்கும்,
நஷ்டம் அதிகமா இருக்கும். நீங்க நிறைய நிறுவனங்களை பார்த்தா அப்படித்தான் இருக்கும். அதற்கு பிறகுதான் வந்து அவங்களுக்கு ஒரு லாபத்தை பார்க்க முடியும். அது பொதுவாக லாப நோக்கங்கிறது முழுமையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் வேற. சோ அதனால வெளிநாட்டு நிறுவனங்கள் வர்றது நல்லதுன்னு அரசாங்கம் நினைக்கலாம். இன்சூரன்ஸ் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒண்ணு கொண்டு போறாங்க அந்த ஆக்ட்ல. அதுலதான் இது ஒரு பார்ட்டா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. இன்னும் முழுமையாக அனுமதிக்கல. பட் இதுல நான் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்து தனிநபர்கள் இப்ப இதுவரைக்கும் வந்து நிறுவனங்கள், அதாவது இன்டர்மீடியரிஸ் சொல்றோம் இல்லையா, காப்பீடு கொடுக்கக்கூடிய நிறுவனம் ஒண்ணு, காப்பீடை வந்து மார்க்கெட் பண்ணக்கூடிய அல்லது நமக்கு இந்த ஏஜென்ட் இருக்காங்கல்ல, அதுல கார்பரேட் ஏஜென்ட்ஸ் வந்து ஒரே நிறுவனம் வந்து பல நிறுவனங்களுக்கு, ஒரு கார்பரேட் ஏஜென்ட் வந்து பல நிறுவனங்களை ரெப்ரசென்ட் பண்ணலாம். யுனைடெட் இந்தியாவை பண்ணலாம் அல்லது ஸ்டார் ஹெல்த் பண்ணலாம். இப்படி பல நிறுவனங்களை நம்ம பண்ண முடியும் அவங்களால. ஆனால் தனிநபர் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் இருந்தது. இது வந்து அவர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம சொல்றது அநீதியான கடுமையான வார்த்தையா இருக்கும். பட் அவங்களுக்கு ஒரு சமமான ஒரு பிளேயிங் ஃபீல்டு இல்லாம இருந்தது. அது மாற்றி அமைப்பதற்கான ஒரு அறிகுறி தெரிகிறது. அது மாதிரி வந்ததுன்னா தனிநபர்கள் காப்பீட்டு முகவர்கள் கூட எல்லாத்தையும் ஒரே பேர்ல பண்ண முடியும். பல நிறுவனங்களுக்கு அவங்க ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஆயுள் காப்பீடு, அப்புறம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், நான் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஆள் பல்வேறு நிறுவனங்களுக்கு எந்த நிறுவனத்துடைய பெஸ்டா இருக்கு, எது சீப்பா இருக்கு, நான் இந்த நிறுவனத்தை ரெப்ரசென்ட் பண்ணதால இதுதான் பெஸ்ட்னு சொல்லாம நான் பல நிறுவனங்களை ரெப்ரசென்ட் பண்றேன், அதுல இது வந்து ரொம்ப சீப் அல்லது இது வந்து காஸ்ட்லியா இருந்தாலும் இதுல பல பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி விற்கக்கூடிய ஒரு நியாயமான முறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இந்த 2047 அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சிருக்காங்க, இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற அடிப்படையில. அதற்காகத்தான் அதை நோக்கிய ஒரு பயணம்னு சொல்றாங்க. இந்த ரெண்டாவது நான் சொன்னது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல முயற்சியாக நான் பாக்குறேன். ஓகே சார், கண்டிப்பா போட்டி அதிகமாச்சுன்னா மக்களுக்கு விலையும் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆமா, அதுவும் ஒரு நன்மை இருக்கு சார். அது நிச்சயம். சார், இதுக்கப்புறம் வேற ஏதாவது முக்கியமான செய்திகள் இன்னைக்கு சந்தை தொடர்பா இருக்கா சார்? நம்ம இந்த ரேபிட் காமர்ஸ், குவிக் காமர்ஸ்னு சொல்றோம் இல்லையா, ஜெப்டோ அல்லது ஜொமேட்டோ ரீசெண்டா லிஸ்ட் ஆனது டெலிவரி அப்படிங்கிறது. இதுல வந்து ஸ்விஷ் அப்படின்னு ஒரு புது நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து ஏற்கனவே இருக்கு. அவங்க வந்து ஒரு $2 மில்லியன் அக்சல் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து வேறு சில முதலீட்டாளர்கள் வந்து திரட்டி இருக்கிறார்கள். இப்போ அங்கேயும் வந்து கடும் போட்டி. என்னுடைய கவலை எல்லாம் இந்த 10 நிமிஷத்தை 8 நிமிஷம் 6 நிமிஷம் நாக்காம இருந்தா சரி. இன்ஃபேக்ட் இப்பவே பாத்தீங்கன்னா காலையில நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 6 மணி 6:10 ஆர்டர் பண்ணா 5-6 நிமிடங்களில் வரக்கூடிய சூழல் எல்லாம் பல இடங்கள்ல இருக்கு. அது டிராபிக் இல்லாம இருக்கிறதுனால இருக்கலாம். பட் டிராபிக்ல வந்து இவங்க இதாக கூடாது. சோ இது ஒரு ஹை டைம். இந்த துறையை கொஞ்சம் ரெகுலேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு. அந்த ரெகுலேஷன்ஸை டைட்டன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் நல்லதுன்னா கூட இன்னொரு பக்கம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சார், டெலிவரி பண்றவங்களுடைய சேஃப்டியும் அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவா பார்க்க வேண்டியிருக்கு சார். முக்கியமா இருக்குது. இன்னொரு விஷயம் ஐபிஓ, அதாவது என்டிபிசி கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய ஐபிஓ அது இன்று துவங்கியது. 22ஆம் தேதி முடிவடைகிறது. இன்னைக்கு துவங்கப்பட்ட முதல் நாளே அது வந்து ரீட்டைல் பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது சிறு முதலீட்டாளருடைய போர்ஷன் வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. பட் ஆனால் பெரு முதலீட்டாளர்கள் மற்ற அவங்களுடைய ஊழியர்கள் பங்குதாரர்களுக்குள்ள அந்த இது வந்து இன்னும் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகல. பட் இன்னும் 3 நாட்கள் இருக்கு. வெள்ளி வரைக்கும் இருக்கு, வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கு. பங்கு ஒன்றினுடைய விலை அது வந்து குறைந்தபட்சம் ₹102, உச்சபட்ச விலை ₹108 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆதரவு பெறுங்கிறது இந்த கடைசி நாளுக்கு தான் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இஸ்யூனுடைய சைஸுமே நம்ம சொன்னோம், நேற்று பேசுறோம். எல்ஐசிக்கு அடுத்து சமீப காலத்துல வந்து பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்கு வெளியீட்டுல இது வந்து கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு முதலீடாக, ஒரு வெளியீடாக இருக்கிறது. இதனுடைய வெற்றி எப்படி இருக்குங்கிறதும் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஓகே சார், நாளைக்கு மகாராஷ்டிரா தேர்தல் அப்படிங்கறதுனால மார்க்கெட் வந்து நாளைக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். பங்குச்சந்தை நாளை கிடையாது. மகாராஷ்டிரா தேர்தல் காரணமாக நாளைக்கு தேசிய பங்குச்சந்தை, மும்பை பங்குச்சந்தை ரெண்டுமே வந்து நாளைக்கு விடுமுறை. ஓகே சார், இது மகாராஷ்டிரா தேர்தல்னால ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? அது எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? இந்த மாதிரியான ஒரு அரசியல் ரீதியான மாறுதல்கள் எல்லாம் ஓரிரு நாட்கள் தான் இருக்குது. நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். நான் முன்னரே சொல்லியிருக்கேன், 1992 பிறகு எல்பிஜி பாலிசி வந்த பிறகு அந்த மன்மோகன் சிங், நரசிம்மராவ் அரசு கொண்டு வந்த அந்த கொள்கைகள்ல எந்த அரசு வந்தாலும் பெரிய மாற்றங்கள் இல்லை. 2004 லெஃப்ட் கொஞ்சம் மெஜாரிட்டி வந்தப்ப மட்டும் ஒரு டென்ட் இருந்ததை பார்த்தோம். அதற்கு பிறகு அதற்கு முன்னரும் சரி எந்த விதமான மாறுதல்களும் பெரிய அளவுல இருக்க போறதில்லை. அரசியல் ரீதியாக இந்த அரசு கொண்டு வர வேண்டிய சில முடிவுகளுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற மெஜாரிட்டி இல்லாமல் போகலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக, அந்த பொருளாதார கொள்கைகள் ரீதியாக எந்த கட்சிக்கும் வந்து பெரிய ஒரு வித்தியாசம், இந்த முடிவுனால பெரிய பாதிப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நன்றி சார். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.